Hello children, welcome back to our channel Trending Abhi. நம்ம இன்னைக்கு CBSE NCERT Grade 3 Annual Exam Model Question Paper தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கிற questions எல்லாமே very important questions. 90% வரதுக்கு chances இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு Grade 3 NCERT EVS பொறுத்த வரைக்கும் 2 hours டைம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் இருக்கும். செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நான் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர்ஸே கொடுத்துருக்கேன். ஸோ 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 10 மார்க்ஸ் நமக்கு கேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே 1 வேர்ட்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படியே கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். விச் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் கேன் ஃப்ளை ஹை இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ஆன்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஈகிள். விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் க்ரோஸ் அண்டர் த கிரவுண்ட்? ரூட். A person who cannot speak uses signs or gestures to communicate. What is the main source of water on earth? உங்களுக்கு தெரியும், rain. Which of these is a temporary house made of cloth? Tent. Which vehicle has no engine and is moved by pedals? Bicycle. Bicycle. We get wool from which animal? Sheep. The web of life shows how we are linked to everything in nature. Which of these is a healthy food habit? Washing hands before meals. A letter is posted in a letter box. Next செக்ஷன் பியில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 மார்க் கேரி பண்ணும். கிளாசிஃபை த ஃபாலோயிங் இன்டு லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளாசிஃபை பண்ணணும் கரெக்டாக. இப்போ கேட், ரோஸ் பிளான்ட், பேர்ட் இதெல்லாம் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள், ஸ்டோன், பென்சில்லாம் நான் லிவிங் திங்ஸ். நேம் 2 திங்ஸ் வி கெட் ஃப்ரம் பிளான்ஸ் ஃபார் ஃபுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளான்ஸ்லேருந்து கிடைக்கிற ஃபுட்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஆக்குபேஷன். எ பர்சன் ஹூ ட்ரீட் 6 people, டாக்டர். எ பர்சன் ஹூ மென்ஸ் ஆர் ஷூஸ், காப்லர். நேம் 2 மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. ஸோ டெலஃபோன், லெட்டர்ஸ். லிஸ்ட் 2 கேம்ஸ் பிளேட் வித் அ பால். கிரிக்கெட், ஃபுட்பால். நெக்ஸ்ட் செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். இதில் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? 5 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். 5 3s ஆர் 15 மார்க்ஸ் கேரி ஆகும். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பிளான்ட் ஃபேரியிலேருந்து நான் கொடுத்துருக்கேன். நேம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் யூ see in a garden. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஹர்ப் நேம், ஒரு ஷ்ரப் நேம், ஒரு ட்ரீ நேம் மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஹர்பில் மின்ட் சொல்லலாம், ஷ்ரபுக்கு ரோஸ் சொல்லலாம், ட்ரீஸ்க்கு மேங்கோ ட்ரீ சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் வி ஈட் லெசன்லேருந்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன். why do we need to cook food before eating? give an example of a food we eat raw அப்படின்னு கேட்டிருக்கேன். So we cook food to make it soft, tasty and easy to digest. It also kills germs. எக்ஸாம்பிள் ஆஃப் ரா ஃபுட் கேரட் அண்ட் குக்கும்பர் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஷேரிங் அவர் ஃபீலிங்ஸ் லெசன்லேருந்து ஹவு கேன் வி ஹெல்ப் ஓல்ட் பீப்புள் ஆர் பீப்புள் ஹூ கேனாட் see கேட்டிருக்கேன். வி கேன் ஹெல்ப் தம் பை ரீடிங் டு தம், ஹோல்டிங் தேர் ஹேண்ட் வைல் வாக்கிங் ஆர் ஹெல்பிங் தம் கிராஸ் த ரோட் சேஃப்லி. நெக்ஸ்ட் வாட்டர் லெசன்லேருந்து லிஸ்ட் 3 ways we can save water at home. என்ன சொல்லலாம்? டர்ன் ஆஃப் த டேப் while brushing, use a bucket instead of shower for bathing, reuse water used for washing vegetables to water the plants. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 லெஃப்ட் ரைட் லெசன்லேருந்து இஃப் யூ ஆர் ஃபேஸிங் த ரைசிங் சன், நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். இப்போ ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட் இருக்கும். கரெக்டாக? நார்த், சவுத். ஸோ ஈஸ்ட்டுக்கு பிஹைண்டாக என்ன இருக்கும்? வெஸ்ட் இருக்கும். கரெக்டாக? இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? விச் டைரக்ஷன் இஸ் பிஹைண்ட் யூ? அது வெஸ்ட். அண்ட் விச் இஸ் டு யுவர் லெஃப்ட்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போது இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சன்னை ஃபேஸ் பண்ணி இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி, இப்போ நீங்கள் இப்படி தான் நிற்கிறீங்க, சன்னை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி வெஸ்ட் இருக்கும். இது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கும், இது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கும். கரெக்டாக? அப்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? நார்த் இருக்குது. ஸோ அப்போ நம்ம the direction behind me is west and the direction to my left is north அப்படின்னு போட்டுடலாம்.
நெக்ஸ்ட் செக்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு. இது வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 5 மார்க்குக்கு வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கச்சா ஹவுஸையும் பக்கா ஹவுஸையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மினிமம் 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும், ஏன்னா 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இட் இஸ் அ டெம்ப்ரவரி அப்படின்றது இருக்கணும். கச்சா ஹவுஸு ஸோ வீக் ஹவுஸாக இருக்கும். பக்கா ஹவுஸ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங் ஹவுஸாக இருக்கும். மேட் ஆஃப் மட், ஸ்ட்ரா, wood and dry leaves, made of bricks, cement, steel and stone. Found mostly in villages and rural areas, found mostly in, ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஃபவுண்ட் மோஸ்ட்லி இன் வில்லேஜஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், இங்கே வந்து ஃபவுண்ட் மோஸ்ட்லி இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ கச்சா ஹவுஸ் வந்து cannot withstand heavy rain and strong windsலலாம் நிற்காது. பட் பக்கா ஹவுஸ் வந்து can withstand heavy rain and strong winds வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சீப்பர் அண்ட் ஃபாஸ்டர் டு பில்ட், இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் டேக்ஸ் மோர் டைம் டு பில்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஒய் ஆர் அனிமல்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ்? மென்ஷன் 3 அனிமல்ஸ் அண்ட் ஹவு தே ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அனிமல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே கிவ் அஸ் ஃபுட் அண்ட் ஹெல்ப் வித் ஒர்க். இப்போ கவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 அனிமல்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? கவ், ஷீப், ஆக்ஸ் எடுத்துக்கலாம். கவ் வந்து பார்த்திங்கன்னா கிவ்ஸ் அஸ் மில்க். ஷீப் வந்து பார்த்திங்கன்னா கிவ்ஸ் அஸ் wool. ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஸ் த ஃபார்மர் இன் த ஃபீல்ட்ஸ் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டயக்ராமேட்டிக் டாஸ்க் கொஸ்டின் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. 2 இது கேட்டிருக்காங்க, ஆர் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு லேபிள் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்கிற பார்ட்ஸ் கண்டிப்பாக லேபிள் பண்ணியிருக்கணும். ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர். ஆர் சாய்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டர் சைக்கிள் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து ரெயின், க்ளவுட்ஸ், ரிவர்லாம் ஷோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஆஃப் வாட்டர் சைக்கிள். ஸோ ரிவர் போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக மவுண்டெயின்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெயின் இருக்குது. ரெயின் வந்து பெய்யுது, மவுண்டெயினில் விழுகிறப்போ மவுண்டெயின்லேருந்து கீழே வந்து ரிவரில் வெளியே வந்துடுது. ஸோ அது கலெக்ட் ஆகுது, ரிவர்க்குள்ளே வந்துடுச்சு. ஸோ ரிவர்லேருந்து என்ன ஆகுது? அகைன் எவாப்ரேஷன் ஆகுது. எவாப்ரேஷன் ஆகிட்டு திருப்பி கண்டென்சேஷன் ஆகுது, திருப்பி ப்ரெசிபிடேஷன் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வாட்டர் சைக்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் இது ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இது ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆனுவல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.